காலிஃப்ளவர் 65 பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பண்ணிகிட்ருந்தேன். பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு காலிஃப்ளவரில் மஞ்சூரியன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. வீட்டில் சாஸ் எதுவுமே இல்லை. சரி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ இந்த ரெசிபி கிடச்சிது. அதே மாதிரி தான் நானுமே பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எப்போதும் போல் காலிஃப்ளவர் 65க்கு எப்படி மசாலா போட்டு நம்ம காலிஃப்ளவர் விரவி வைப்போமோ அதே மாதிரியே நான் விரவி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா எண்ணெயில் வந்து நான் அதை பொரித்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா செவந்ததுமே பொரித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கலையும் பிள்ளைங்க கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்க. சாஸ் இல்லைல்ல, அதுக்கு பதிலாக நம்ம வந்து தக்காளி, காஞ்ச மிளகா, வெள்ளைப்பூடு சேர்த்து மிக்சியில் அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் வெள்ளைப்பூடு அப்புறமா பல்லாரி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கணும். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும். தேவைப்பட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதில் உப்பு, கொஞ்சமாக சீனி, அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு கொஞ்சம் அது திக்காக ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டோம் நம்ம இறக்கணும் அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிரும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது.